ரூபாய்க்கு வீடா, என்ன சொல்கிற நீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, அதாவது 89 ரூபாய்க்கு 828 ஸ்கொயர் ஃபீட் வீடு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்ஸ் இருக்குது அண்ட் 1/2 பெட்ரூமு. அது மட்டும் இல்லாமல் கேரேஜ் இருக்குது, ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, ஒரு பெரிய பாத்ரூம் இருக்குது, கிச்சன், ஹால். இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அந்த வீடை வந்து வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வேறு எங்கேயுமே வீடு இருக்கக்கூடாது. அதான் யூ ஷுட் ஹாவ் ஒன்லி ஒன் ப்ராப்பர்ட்டி. அது இந்த ப்ராப்பர்ட்டியாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதை அப்ரூவ் பண்ணுறதுக்காக சான்ஸ் இருக்குது நிறைய. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு பிரியாராம் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறேன். எதை பற்றி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், சென்னை, பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்தில் நார்மலாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லை வில்லாஸ்லாம் எவ்வளோ இருக்கும்? 1 crore, 2 crores, இல்லை 30 lakhs, 80 lakhs, 50 lakhs. ஆனால் 89 ரூபாய்க்கு வீடு வாங்க முடியுமா? முடியும், ஃப்ரான்ஸில். எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாங்க, ஃப்ரான்ஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 யூரோக்கு ஹவுஸ் இருக்குது. யாராவது இஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஓப்பன் ஃப்ரம் 1st ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இருக்குது, 2024. எஸ், ஆனால் இது எப்படி சாத்தியம்? 1 யூரோக்கு வீடு தராங்களா? ஆமாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த வீடு வந்து எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் ஒரு சின்ன டவுன். அந்த டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9000 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க, பீப்புள் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அது வந்து ரொம்ப டெவலப்டான பிளேஸ் எல்லாம் இல்லை, ரொம்பவே பழைய டவுனு. அதனால் அந்த டவுனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஃப்ரான்ஸில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இட்டாலியிலையும் இருக்குது, குரேஷியாவில் இருக்குது, இந்த மாதிரி 2-3 யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூட இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கு லிங்க் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. யாருங்க 1 யூரோக்கு வீடு சும்மா தருவாங்க? அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் 2025 இந்த வீடை வந்து வாங்கிட்டு வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணணும். ஏன்னா இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட 12 years பழமையான ஒரு வீடு. அங்கே போனதுமே தங்கி ஸ்டேலாம் பண்ண முடியாது, வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் முடியாது. அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணியே ஆகணும். அண்ட் அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 lakh + யூரோஸ் வந்து ஸ்பெண்ட் ஆகவே ஆகும். இதுக்கு நான் எதுக்கடா 1 யூரோ கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நியாயமான ஒரு கேள்வி தான். பட் எஸ், ஸோ அந்த வீட்டை ரெனோவேட் வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு அக்ரிமெண்ட் இருக்குது. 10 years மினிமம் அந்த வீட்டில் வாழணும். அந்த 10 years வாழ்ந்த அந்த அக்ரிமெண்ட் போட்டு வாழ்கிறதுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் அங்கே வந்து அந்த வீடை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அந்த வீடை வந்து வாங்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வேறு எங்கேயுமே வீடு இருக்கக்கூடாது. அதாவது யூ ஷுட் பி த என்ன சொல்கிறது, யூ ஷுட் ஹாவ் ஒன்லி ஒன் ப்ராப்பர்ட்டி. அது இந்த ப்ராப்பர்ட்டியாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதை அப்ரூவ் பண்ணுறதுக்காக சான்ஸ் இருக்குது நிறையா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஓன் ஹவுஸ் வேறு ஏதோ ஒரு சிட்டியில் இருக்குது அப்படின்னா, இந்த வீட்டுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா, மேபி மக்கள் வந்து கொஞ்சம் ஏழையாக இருக்கிற மக்கள், சொந்த வீடு இல்லாதவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ப்ரையாரிட்டிக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கக்கூடாது, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 15th மேலேருந்து இந்த வீடை வந்து விசிட் பண்ணுறதுக்கான ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. 15th மேலேருந்து யார் வேணாலும் போய் விசிட் பண்ணலாம். அதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைனில் டில் ஜூன் 2024. ஓகேங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து யோசிக்கலாம், ரெனோவேட் பண்ணுறதுக்கே 1 lakh ஆகுமே, 1 யூரோ ஸ்பெண்ட் பண்ணுறோமே, அது வேறு புவர் டவுனுன்னு சொல்கிறேன், யார் போய் வாங்குவாங்க அப்படின்னு கேட்குறீங்க. பட் ஸ்டில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் போயிட்டுருக்குதுங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு நான் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஸோ இதோட லிங்க் எல்லாம் வந்து பாருங்கள், இது வந்து வேர்ல்டு வைட் நியூஸாகவே ஆகிட்டுருக்கு. நிறைய யூரோப் கண்ட்ரீஸில் வந்து அவங்களோட டவுன் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு முயற்சியாகவே எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது 89 ரூபாய்க்கு 828 ஸ்கொயர் ஃபீட் வீடு யோசிக்க முடியுதா அவங்களால? அதுவும் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 bedrooms இருக்குது அண்ட் 1/2 பெட்ரூமு. அது மட்டும் இல்லாமல் கேரேஜ் இருக்குது, ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, ஒரு பெரிய பாத்ரூம் இருக்குது, கிச்சன், ஹால், ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப். ஸோ அதுவும் வந்து உங்களுக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 1 யூரோக்கு கொடுக்குறாங்க. காரணம் எல்லாமே இல்லை. ஸோ இதை ரெனோவேட் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க they can go and apply right away.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. இந்த ஆப்ஷன் நம்ம ஊரில் இருந்தால் எப்படி இருக்கும்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.